எங்கள் ஊரில் தேட்டர் கிடையாது, பக்கத்து ஊரில் வந்து தேட்டரு போய் டிக்கெட் கேட்டோம். அதனால் உங்களுக்குலாம் டிக்கெட் தர முடியாதுன்ட்டு அன்னைக்கு வந்து வைராக்கி நம்மளும் ஒரு தேட்டர் கட்டணும்னு. நீங்கள் ஒரு மினிஸ்டரை பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்திருப்பார், நீங்களும் வந்திருப்பீங்க, 2 பேர் கார்டை கொடுத்து விட்டீங்கன்னா உங்களை தான் முதல்ல கூப்பிடுவார். இதுதான் சினிமாவுக்குள்ள கிரேஸ். அப்போ இது சரியான கார்டு, ரெசிடென்சியே கிடையாது. காடா சார் கோயம்பேடு. அப்போ தான் எங்களை சுற்றி எல்லாம் மால்கள்லாம் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் கான்செப்ட் மாற்றணும். இப்போ ரோஹிணி தேட்டர் தமிழ்நாடு பூரா தெரியும். என் வண்டி எடுக்கும்போது லைட்டாக ரிவர்ஸில் வண்டியில் தட்டி பிடிச்சி உடனே தெரியுமா ஒரு 15 பேர் சுற்றிக்கிட்டான். நம்ம ரோஹிணி தேட்டர் ஓனரா விட்றா 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 அப்படின்னு. பேர் எல்லாமே ஆறுலேயே இருக்கும்ல சார். நம்ம வந்து ரைமிங் அவனுக்கு ஆரம்பிச்சோம். எல்லாம் நிறைய இருப்பாங்க, உங்கள் பொண்ணுங்களை 6 பேர், 6 பொண்ணுங்க ரோஹிணிங்கிறது. தேட்டர் திறந்து ஒரு 5-6 வருஷம் நாங்கள் ரஜினி படம் போட்டதே கிடையாது. 6 வருஷம் போடலையா சார்? ஸோ ஒரு 5 ரூபா மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னாரு. இல்லை நான் கொடுக்குற பழக்கம்லாம், ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா இல்லைங்கிறீங்க. சூப்பர் ஸ்டாருங்கிற சந்தேகமே கிடையாது. அங்கே சூப்பர் தேட்டர். இந்த வாரிசும் துணி ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியே லாரியில் ஏறி இறந்து போயிட்டான். 2 படம் ஒன்றா ரிலீஸ் பண்ணால் என்ன பிரச்சனை அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த படம் ட்ரெய்லர் போட்டோம், சீட்டில் ஏறி ஒதிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் லாஸ் எங்களுக்கு. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். சென்னையில் இருக்க முக்கியமான தேட்டர் ரோஹிணி தேட்டர். நிறைய சினிமாவில் இருக்க செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இங்கே பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அதே போல் நாங்களும் நிறைய படங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த செலிப்ரேஷன் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். இந்த செலிப்ரேஷன்லாம் தாண்டி இந்த தேட்டர் எப்படி ஆரம்பிச்சாங்க, தேட்டருக்கான வரலாறு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ரோஹிணி தேட்டர் ஒன்று கட்டணும் இங்கே கோயம்பேடில் அப்படின்ற எண்ணம் எப்போ வந்தது உங்களுக்கு? நான் வந்து திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர், சின்ன வில்லேஜ், அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் தேட்டர் கிடையாது, பக்கத்து ஊரில் வந்து தேட்டரு. அந்த பக்கத்து ஊரில் தேட்டரில் வந்து தெப்ப வருஷம் நடக்கும்போது பயங்கரமான கூட்டம் வரும் தேட்டருக்கு. எங்கள் சொந்தக்காரர், எங்கள் நிறைய சொந்தக்காரர் தான் தேட்டர் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த படம் பார்க்கறதுக்கு போய் டிக்கெட் கேட்டோம். அதனால் உங்களுக்குலாம் டிக்கெட் தர முடியாதுன்ட்டார். அன்னைக்கு வந்து வைராக்கியம், நம்மளும் ஒரு தேட்டர் கட்டணும்னு ஒரு பெரிய வைராக்கியம். அப்படி சென்னை வந்துட்டோம். சென்னை வந்தவரை அப்படியே மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் டி நகரில் நாங்கள் ரோஹிணி இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் ஒன்று பண்ணோம். அதில் எல்லாமே சினிமாக்காரங்க வந்து தங்குவாங்க. அதாவது சினிமாக்காரர் தமிழ் சினிமாவை விட ஆந்திரா. ஓகே. ஆல் டெக்னீஷியன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 90% அது பேரே குட்டி ஆந்திரா ஆகிப்போச்சு. அதில் வேலை பார்க்குற எல்லாரும் என்னைய தவிர எல்லாரும் தெலுங்கு பேசுவாங்க. தெலுங்கு பேசுனாதான் தொழில் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவங்க ரொம்ப அது மேலே அது ரொம்ப ஒரு ராசியான இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய எல்லாருமே அங்கே தங்காகவும் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் வந்து ஒன்றா சரி இன்னும் ப்ரொசீட் பண்ணுவோமே, நம்மளுடைய நீண்ட நாள் ஆசையை ப்ரொசீட் பண்ணலாம். எங்களுக்காக ராமானுஜம்னு திரையரங்கு உரிமையாளர் சங்க தோச்சியாளர் இருந்தார். ஓகே. அவருக்கு எனக்கு ஒரு சின்ன வியாபார தொடர்பு இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட போய் ஒரு தேட்டர் கட்டலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, பன்னீர், தேட்டரில் லாபம் வரும் வராதுங்கிறது 2வது, அது நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் ஒரு மினிஸ்டரை பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்திருப்பார், நீங்களும் வந்திருப்பீங்க, 2 பேர் கார்டை கொடுத்து விட்டீங்கன்னா உங்களை தான் முதல்ல கூப்பிடுவார். இதுதான் சினிமாவுக்குள்ள கிரேஸ், சினிமாவுக்குள்ள மரியாதை. இனிமேல் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிடுங்க. அப்போ நான் முடிவு பண்ணேன், சரி லாபம் வந்தாலும் வராது பரவாயில்ல, கடன் வாங்காமல் கட்டுவோம். கடன் வாங்காமல் கட்டினா இந்த நம்ம சமாளிச்சுக்கலாம். அட்லீஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கும் சம்பளத்துக்கும் தேட்டர் ஓடாமல் இருக்க போகிற நம்பிக்கையில் இந்த இடம் ஏற்கனவே நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் 81. இதிலே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1988 அக்டோபர் மாதம் 28 பூஜை போட்டேன். ஓகே. 1988 நாங்கள் பூஜை போடும்போது சினிமா வந்து இப்போ ஒரு மோசமான பீரியட் இருக்குமே, அப்போ ஒரு மோசமான பீரியட். அப்போ தான் 3000 தேட்டர் இந்த தமிழ்நாடு வந்து 1500 தேட்டர் மாறிச்சு, குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஓகே. தேட்டர் கலெக்ஷனே இல்லாத பீரியட். அப்போ தான் நான் தேட்டர் கட்ட ஆரம்பித்தேன். ஓகே. பூஜை போட்டோம். என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் கூட எதிர்ப்பு தான், தேட்டர் போய் கட்டுறியப்பா, தேவைதான், நான் ஒன்றும் ஆகாதுப்பா, நான் பார்த்துக்கிறப்பா, நான் ஒரே பையன் தான் சொல்லிட்டேன். என் வீட்டை மனைவியும் எதிர்ப்பு, இதெல்லாம் எதுக்குங்க நமக்கு, அப்போ எனக்கு ஒரே பையன். அப்போ அதுக்கப்புறம் 2 பசங்க, ஒரே பையன் இருக்கான், இது அவனை கூட சிக்கலில் மாட்டி விட்டுறாங்க. இன்னும் மாட்டோம், தைரியம் தான் மனுஷனுக்கு, லட்சியமாக இருக்கணும், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாது அப்படின்னு. 91 நாங்கள் ஆரம்பித்தோம், 88 பூஜை போட்டோம். இந்த 2 வருஷத்தில் ஒரு 1000 பேர் துக்கம் விசாரிச்சிருப்பான். தியேட்டர் கட்டுறீங்களாமே.
எனக்கு வெறுத்து இல்லாட்டி கடைசி என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நான் உன் வீட்டில் வந்து கடன் கேட்க மாட்டேன், ஃப்ரீயாகவும் பணம் கேட்க மாட்டேன், இன்னி விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் சொன்னேன். 91 நாங்கள் என்ஓசி வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்ஓசி வாங்கி செப்டம்பர் 8 தேட்டர் ஓப்பன் பண்ணி முடிவு பண்ணிட்டோம். ஓகே. 8 எல்லாம் ராசி இல்லாமல், ஆனால் எனக்கு 8 தான் ராசி. சினிமா உலகத்தில் உள்ள இருக்கேன், ஆனால் எனக்கு படம் எங்கே இப்போ எடுக்க படம் எப்படி போடுறதுனே தெரியாது. ஓகே. இந்த டெக்னிக்கல் பீப்புளும் எனக்கு ஃபீல்டில் உள்ள பேப்பர் யாரையும் நான் வேலைக்கு வைக்கல. இப்போ எங்கிட்ட ஒரு பையன் வேலை பார்த்துட்டான், அவன் யாருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் போயிட்டு இருப்பான் முன்னாடி. அவன்கிட்ட கேட்டேன், படம் பண்ண விட 6 நாள் தானே டைம் இருக்குது, என்ன பண்ணலான்னு. அப்போ சொன்னால் மீரான் சைப் சீட்னு ஒன்று இருக்குது, இங்கே படம்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க, அங்கே போயிடுச்சுன்னா படம் வாங்கிடலாம் அப்படின்னா. சரின்னு நான் மீரான் சைப் சீட் வரும்போது ஒருத்தர் ஏற்கனவே நம்ம கஸ்டமர் ஒருத்தர் இங்கே சிந்தாமணி முருகேசன் விநியோக சங்க தலைவர் இருக்காரு, அவர் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல படம் ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்பாருண்ணா. இப்போ நான் மேலே ஒரு ஆஃபீஸுக்கு போனேன், அப்போ நான் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சொல்லுங்கள் தம்பி என்ன பண்ணணுன்னாரு. ஒன்றும் இல்லை, படம் பண்ணோன்னே நீங்கள் நல்ல படமாக எனக்கு 8 ஓப்பனிங் வர வச்சுட்டேன். அப்போ அவரெல்லாம் இன்வைட் பண்ணிட்டோம். அன்றைக்கி ஓப்பனிங்க்கு வந்து நாங்கள் அவரெல்லாம் இன்வைட் பண்ணிட்டோம். நீங்கள் தான் அப்போ அவர் இந்த நாட்டுக்கு ஒரு நல்லவர் ரஜினி படம் போடல, அந்த படம் தான் வருது. 6 வருது, செப்டம்பர் 6 வருது, நாங்கள் 8 திறக்கிறோம். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த படம் அவங்க கேட்குறாங்க, புதுசாக தேட்டருக்காக இருக்காங்க, ரோஹிணி தேட்டர் கோயம்பேட்டில். அப்போ இது சரியான காடு, ரெசிடென்சியே கிடையாது. அந்த காட்டுக்குள்ளே எப்படா கட்டுறாங்கன்னு எல்லாரும் ஒரு ஆச்சரியம். காடா சார் கோயம்பேடு? ஆமாம், வெறும் முள்ளு, இந்த வேலிக்கா தானே இருக்கும். இந்த இடத்த நான் வாங்கும்போது உள்ளே போகும்போது என் காலுக்கு அடியில் ஒரு 100 பாம்பாவது ஓடிடும், அவ்வளவு மோசமான ஏரியா அது. ஒரே முள்ளுக்காடு. அவர் அப்போ ஒரு 8 லட்ச ரூபா எம்ஜி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாரு. நான் எனக்கு புரியல, என்ன சார் எம்ஜினா என்னன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் இன்னும் இந்த படம் ஓடினாலும் ஓடாட்டாலும் 8 லட்ச ரூபா கொடுத்துடணும், முதலே கொடுத்துடணும். அதுக்கு மேலே ஓடிச்சுதுன்னா அது ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு குஷன். 9 லட்சத்துக்கு மேலே வரது 50-50, உங்களுக்கு 50 அவளுக்கு. ஐயோ அப்படிலாம் படம் போட முடியாதுன்னு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் நஷ்டம்லாம். ரஜினி வந்து பெரிய ஸ்டார், அது வேற விஷயம். எங்களுக்கு என்ன வரும்னே தெரியாமல் நான் வந்து 8 லட்சம் எப்படி கூட வேண்டானே, நான் பார்த்துக்கிறேன்னு இறங்கி வந்துட்டு இன்னொருத்தர் கேட்கும்போது, சார் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, இதே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, முரளி நடிச்சது, அதை வாங்கி போடுங்க சார், எதுக்கு சார் இப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. அந்த சிவசக்தி பாண்டியன் அவர் ஆஃபீஸில் அந்த படம் இருக்குது, வேறு டிஸ்ட்ரிபியூட்டர் வேறு, அவர் தான் டேட் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் படம் காட்டும், நானே போனேன் மீரான் சைப் சீட்டு, அதுதான் என்னுடைய. அதுக்கப்புறம் நான் போகிறது நமக்கு படம் தேடி வரும். இப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது, புது தேட்டராக இருக்குது, உங்களுக்கு கொடுத்த என்ன கலெக்ஷன் வரும்னு எங்களுக்கு தெரியலையே, நீ ஒன்று பண்ணுங்க, ஒரு 90,000 ஃபிக்ஸட் ஹையர் கொடுத்துருங்க அப்படின்னாரு. 90,000 கொடுத்துருங்கன்னாரு. சரி என்னடா பண்ணுறது, நான் 3 நாள் டைம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்களுக்கு ஒன்று எனக்கு என்ன 75,000 அப்படின்னு. சரி 81,000 அப்படின்னாரு. 81,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தா ஒரு 7-8 டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, நம்ம ஹோட்டலுக்கு வரக்கூடிய நல்லா மீடியேட்லாம், என்ன சார் முரளி படம் 30,000க்கு மேலே ஒத்து கிடையாது, நீங்கள் 81,000 கொடுத்துட்டீங்கன்னு. சார் லாபம் நஷ்டம் படம் போடணும். அன்னைக்கு அது ஒரு படம் போட்டோம், ஒன்று அஸ்வினின்னு சொல்லிட்டு இந்த ஸ்போர்ட்ஸில் ஃபேமஸாக இருந்த லேடி, அந்த படம் ஒன்று 2 தேட்டர் தான் ஓப்பன் பண்ணோம் முதல்ல. தேட்டர் ஓப்பன் பண்ணுறது யாரெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா கமலஹாசன், கௌதமி, அப்புறம் மினிஸ்டர் வந்து அப்போ ஜெயக்குமார், கிருஷ்ணசாமி, சென்ட்ரல் மினிஸ்டர் கூப்பிட்டு அவர் அன்னைக்கு எல்லாம் கொடுத்து இன்விடேஷன்லாம் போட்டோம். அது முதல் நாள் ஃபோன் பண்ணி இது கேபினெட் மீட்டிங் வந்துருச்சு, எனக்கு வர முடியல சார், தப்பாக இருந்துச்சுவாங்க. அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டு வச்சு அன்றைக்கி சாயங்காலம் 8 சாயங்காலம் பெரிய ஃபங்க்ஷன், கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரி நடந்துச்சு. ராத்திரி நைட் தான் ஓப்பன் பண்ணுறோம் படம், நைட்டு தான் ஃபஸ்ட் ஷோவே. ஆமாம், இந்த ஷோ முடிஞ்ச பிறகு அப்போ அடி தடி டிக்கெட்டுக்கு கூட்டம் நாங்களாம் பயந்துட்டோம். இது எல்லாம் ஃபுல்லு 10 நிமிஷத்தில் ஃபுல்லு 10 லட்ச ரூபா வசூல் பண்ணுச்சு. அன்னைக்கு ரேட் வந்து 6 ரூபாய் 8 ரூபாய். 8 ஆஃப் அட்மிஷன் 6 rupees 8 rupees தான். அதில் வந்து 81,000 10 லட்ச ரூபா வசூல் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு. அப்போ தான் அந்த சிவசக்தி பாண்டியன் வந்தார். அது 12 மணிக்கு வந்துட்டு அவருக்கு தேட்டர் நடத்திட்டு இருந்தார் பாடியில். சீன பெருஞ்சோர் கட்டிட்டீங்க, இந்த பொருட்டத்தை பார்த்தேன், என் தேட்டர் இதோட க்ளோஸ், எவனும் அங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி சொல்லி பாருங்க அதை தான் நடக்கும்னாரு. அதுமாதிரி பாடியில் இருந்து 5 தேட்டர் நாங்கள் வந்த பிறகு ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க, எல்லா கூட்டமும் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் கூட எல்லாருமே என்ன புது தேட்டர் இவ்வளோ கலெக்ஷன் ஆகி கூட டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அது மாதிரி திரும்ப எம்ஜி கொடுங்க, எஃப்ஹெச் கொடுங்கன்னு ஆரம்பித்தாங்க. நாங்கள் இந்த படத்துக்குமே கொடுக்குறதில்ல. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. வர்றதுக்கு என்ன படம் கிடைக்குதோ அந்த படம் போடுவோம். எல்லா படமே நல்ல கலெக்ஷன், சாதாரண படங்கள்ல நல்லா கலெக்ஷன் பண்ணிட்டு. இந்த ரோஜான்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த ரோஜா படத்தை வந்து நாங்கள் ஆனால் எம்ஜி கொடுத்து போட்டோம். இந்த பாட்டை கேட்டேன் நான், இந்த சின்ன சின்ன ஆசைன்னு. இந்த படம் எப்படியோ சூப்பராக ஓடுறா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா, அவர் 1 லட்ச ரூபா தான் கேட்டார். 1 லட்ச ரூபா எம்ஜி போட்டோம்.
அது ஒரு 25 லட்சம் ரூபா வசூல் பண்ணிருக்கோம். அதை பார்த்துட்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் கியூ கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த எம்ஜி கலாச்சாரமே கிடையாது, எஃப்ஹெச் கலாச்சாரம் கிடையாது, அட்வான்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இப்பவும் அப்படிதான், அப்பவும் அப்படிதான். அடுப்படப்புறம் அதுக்கப்புறம் எல்லா படமும் சூப்பர் ஹிட் தான். சூரியவம்சம், நாட்டாமி, என்னென்ன படமா, காதலுக்கு மரியாதையெல்லாம் நம்ம தேட்டரில் அதெல்லாம் அந்த கோல்டன் பீரியட்லாம் இப்போ கிடையாது. எந்த படமே அந்த கோல்டன் பீரியட் இப்போ கிடையாது. ஒரு பிரமாதமான கலெக்ஷன் இருந்துச்சு. ஆத்மான்னு ஒரு படம் வந்துச்சு, சாதாரண நடிச்ச நடிகர்கள்லாம் 15 நாள் ஃபுல்லாக போச்சு. அது மாதிரி சிவலப்பேரி பாண்டி, நிறைய படங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் பார்த்தா ஏன்டா அப்படி பீரியட் வராதான்னு இருக்கு. வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு 1500 தேட்டர் க்ளோஸ் ஆச்சு நாங்கள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய சக்ஸஸை பார்த்து திரும்ப தேட்டர் கட்டலாங்க ஆசை எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சது. அப்புறம் தான் எங்களை சுற்றி எல்லாம் மால்கள்லாம் வர ஆரம்பிச்சது. வந்து 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 நல்ல ஒரு பெரிய எங்களுக்கு வந்து டஃப் ஃபைட். சேட்டலைட் வேறு ரொம்ப டெவலப் ஆச்சுது. இங்கே வந்து முதல்ல வந்து ஏஜிஎஸ் கட்டினாங்க வில்லிவாக்கத்தில். அப்புறம் வந்து தேர்ந்தெடுத்து முதல்ல இருந்துச்சு. கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் கான்செப்ட் மாற்றணும். வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு ஒரு இது அப்படிலாம் கொடுக்க ரோஹிணி தேட்டரில் போய் படம் பார்க்கணுங்கிறது இந்த யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம். அதாவது முன்னாடிலாம் யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு டிக்கெட் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ரோஹினியில் டிக்கெட் கேட்க மாட்டாங்க, எனக்கு சத்தியத்தில் வாங்கி கொடுங்க அப்படி தான் கேட்பாங்களே தவிர, ஏன் நம்ம சார் அங்கே வேண்டாம் சார், ஏன்னா அவங்க கிரேட் கூட நம்ம வந்து பெரிய கிரேட்லாம் நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் நார்மலாக தான் வச்சுருந்தோம் தேட்டர். ஆனாலும் ஃபுல்லாகிடும், நல்ல கூட்டம். ஆனால் பெரிய விஐபிஸ்னு வரக்கூடியவங்க அங்கே தான் படம் பார்க்க விரும்புகிறாங்க. ஓகே பரவாயில்ல, அது அவங்க விசிட்டர்னா வாங்கி கொடுப்போம். அது போய் இப்போ இன்றைக்கி வந்து ஃபோன் பண்ணுறவங்க, நான் சத்தியத்தில் வாங்கி கொடுத்துட்டுப்போம், அங்கெல்லாம் கேட்டால் எனக்கு கொடுப்பாங்க. நம்ம தேட்டரில் தான் வேணும். ரோஹினியில் படம் பார்க்குறதுக்கு இப்போ ஒரு அது செலிப்ரேஷன் அது. ஆமாம், ஏன்னா அது இந்த ஓப்பனிங் ஷோவுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்க உள்ள நடக்கிற ஒரு செலிப்ரேஷன்ஸ் அதை பார்க்க அவங்களுக்கு ரோஹினி தேட்டரில் படம் பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ரஜினி படமும் விஜய் படமும் பார்த்தா ஜப்பான், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து ஒரு 30-40 ரெகுலருக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க எடுத்து வச்சுருவோம். இந்த படம் பார்க்கறதுக்கு, ரோஹினியில் படம் பார்க்கறதுக்கு அங்கேருந்து வராங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு ரோஹினியில் படம் பார்க்கணும் சார், அந்த இது கூட சேர்ந்து நாங்களும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனி நடத்துகிறாரு யூஎஸில். அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும். அவருக்கு கிட்ட ஒரு 10,000 கோடிக்கு இன்னைக்கு ஒருத்து. அவரு ரஜினி படம்னா அங்கேருந்து வந்துடுவார். அவர் வெளியே நின்று ஆடுவார் பாருங்க. இப்படி அதெல்லாம் பார்க்க தான் சினிமாங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி, அது எவ்வளோ மக்களை போய் சேர்ந்துருக்கு. என்ன வந்தாலுமே அது ஒரு பெரிய இதுங்க. அப்போ தான் அந்த சந்தோஷமே, அப்போ தான் நம்ம கெட்டினதுக்கு ஒரு பலன் நாங்கள் அனுபவிச்சிட்டோம். அது வருமானம் பெருசுன்னு சொல்லலாம். இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எங்கேயோ போட்டிருந்தோம்னா எங்கேயோ போயிருப்போம். இல்லை, ஆனாலும் இந்த மரியாதை. இப்போ காரில் போகிறோம், ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது என் வண்டி எடுக்கும்போது லைட்டாக ரிவர்ஸில் வண்டியில் தட்டி போயிடுச்சு. ஒன்று தெரியுமா, ஒரு 15 பேர் சுற்றிக்கிட்டான். நம்ம ரோஹினி தேட்டர் ஓனரா விடுறா அப்படின்னு அதை பார்க்கும்போது ஆகாது. ஒரு தேட்டருக்கு வந்து மக்கள்கிட்ட என்ன மாதிரி செல்வாக்கு இருக்கு. ரோஹினி தேட்டர் தமிழ்நாடு பூரா தெரியும், ரோஹினி தேட்டர் ஓனர் தெரியும்னு சொல்ல, ரோஹினி தேட்டர் தான் தெரியும். அதுதான் அந்த தேட்டருக்குள்ள ஒரு கிரேஸ். எத்தனை ஸ்கிரீன் சார் இருந்துச்சு நீங்க? முதல்ல 91 வந்து 3 கட்டிட்டோம், 2 திறந்தோம். 92 அடுத்த தேட்டர் திறந்தோம். 94 1, 95 1, 96 1. ஆமாம், 6 தேட்டர். ஓகே. ஸோ பேர் எல்லாமே 6லயே இருக்கும்ல சார்? நம்ம வந்து ரைமிங் அவனுக்கு ஆரம்பிச்சோம். எல்லாம் நிறைய இருப்பாங்க, உங்க பொண்ணுங்களை 6 பேர், 6 பொண்ணுங்களா ஜிங்கர் ரோஹினிங்கிறது என்னுடைய பெஸ்ட் சார். ஓகே, என்ன பேர் வைக்கல நாங்கள் அங்கே ரோஹினில் அங்கே லாட்ஜிங் கட்டும்போது பேர் எங்கள் ஆர்கிடெக்ட் உங்க நட்சத்திர பேரே வச்சிருங்களேன் அப்படின்னாரு. அது வச்சதுனால நம்ம பிராண்ட் ஆகி போச்சு. ஓகே, ஸோ ரோஹினின்னு வச்சும்போது நம்ம இந்த ஆர்கிடெக்ட் சொன்னாரு, ஏன் சார் நம்ம ரைமிங் வச்சோம், எல்லாரும் மினி ரோஹினி மினி அப்படிதான், ஆல்பர்ட்னா மினி ஆல்பர்ட், பேபி ஆல்பர்ட், தேவி பாலா அப்படிலாம் வச்சாங்க. அப்படி வைக்காம நாங்கள் ரைமிங் வைப்போம் அப்படின்னாரு. அவரே தான் செலக்ட் பண்ணார், ரோஹினி, ராகினி, ரூபினின்னு. அப்புறம் அது நீ வரணும், 6 வரணும், ரைமிங்காக வைக்கணுங்காக்க வச்சதுதான் சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இதயம் தான் ஃபர்ஸ்ட் போட்ட படம். இதயம்னா அஸ்வினி இல்லை, ஃபர்ஸ்ட் டே போட்டது நல்ல நேரம். ஒரு தியேட்டர்ல நல்ல நேரம் எம்ஜிஆர் படம், இந்த டைட்டிலுக்காக போட்டோம். டைட்டிலுக்காக ஃபர்ஸ்ட் ஷோ போடணும்னு போட்டோம். 2 தியேட்டர் இல்லையா, ஒண்ணுல வந்து இதயமும், ஒரு தியேட்டர்ல நல்ல நேரம் போட்டோம். ஓகே, எம்ஜிஆர் படம். அதுக்கப்புறம் ரோஜா தான் எங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து ரோஜா தான். ஒன்றும் இல்லை, பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் படம் முதல்ல அப்படி நல்ல கலெக்ஷன் கொடுத்து கூட இந்த பெரிய படங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் படம் அந்த படங்கள்லாம் நம்ம தேட்டருக்கு கொடுக்க மாட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, எம்ஜி கொடு, அட்வான்ஸ் கொடுங்க. படையப்பா படம் ரிலீஸ் ஆச்சு, நாங்கள் ஒரு தேட்டர் திறந்து ஒரு 5-6 வருஷம் நாங்கள் ரஜினி படம் போட்டதே கிடையாது.
6 வருஷம் போடலையா சார்? ஆமா, போடக்கூடாது இல்லை. அவங்க அவங்க அட்வான்ஸ் கேட்பாங்க, எம்ஜி கேட்பாங்க, நான் கொடுக்குறது இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க சிந்தாமணி முருகேசன், அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் தலைவர், அவர் தான் படம் வாங்கியிருக்காரு சென்னை படுக்கு. ஃபோன் பண்ணார், நீ போடுப்பா அப்படின்னாரு. போட்டுருவோன்னா அதில் எனக்கு ஒரு படம் போட்டுக்கு தான் தேட்டர் கட்டி வச்சுருந்தேன். ஸோ ஒரு 5 ரூபா மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னாரு அட்வான்ஸ். இல்லை நான் கொடுக்குற பழக்கம்லாம் அது பிரின்சிபலாக வச்சுருக்கோம், நாங்கள் கொடுக்குறதுல தப்பாக நினைக்கிறீங்க. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா இல்லைங்கிறீங்க. சூப்பர் ஸ்டாருங்கிற சந்தேகமே கிடையாது. நாங்கள் சூப்பர் தேட்டர், இந்த வார்த்தை தான் நான் கொடுக்க மாட்டேன். நீங்களும் நானும் நெருங்கிய நண்பர், வருத்தப்படாதீங்க தயவு செய்து. நான் மறந்தார் படவே இல்லை. நாங்கள் முத்து படம் முதல்ல அவர் கேஆர்னு ஒருத்தர் படம் வாங்க வீரா, அவரு தான் கூப்பிட்டார். சார் இங்கே ஒன்றுமே தர வேண்டாம் சார், நம்ம தேட்டரில் போடுங்க சார், தேட்டர் போட்டால் தான் மெரிட்னாரு. அதில் ஆரம்பிச்சு தான் அப்புறம் வீரா பாஷா வந்துச்சு. அதுக்கப்புறம் ரஜினி எல்லா படமும் எல்லாருமே படம் ரஜினி சார் படம் வீரா தான். அதுக்கப்புறம் எல்லா படமும். ஆமாம். ஓகே. அந்த இதெல்லாம் சூரியவம்சம்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதைலாம் அந்த கலெக்ஷன்லாம் நினைக்கவே முடியாது. 100 நாள் ஓட்டின பொழுது காதலுக்கு மரியாதை ஒரு படம், சூரியவம்சம், அதான் அந்த ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ஒரு படம் தான் பண்ணுவார். பெரிய பெரிய படம் அவர் பண்ணாலே ராசின்னு ஒரு பேர் உண்டு. ஓகே. இப்போவும் சரியாக படம் எடுக்கிறது இல்லை. நல்லா நல்லா போச்சு. அது சினிமா பற்றி பேசுகிறதா இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த நேரம். புரியுது சார். உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய இருந்திருக்கும்ல சார்? ஏன்னா இத்தனை வருஷத்துல நீங்க பிசினஸ்ன்றதை விட்டுருங்க, பட் மக்களோட செலிப்ரேஷன் இல்லை உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும்ல? மேஜிக்கல் மூமெண்ட் தான் ஒன்று ரொம்ப இதாக சொல்லணும்னா, லியோ படம் ரிலீஸ் ஆச்சு. லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எங்களுக்கு டேர்ம்ஸ் ஒத்து வரல. அவங்க கேட்ட டேர்ம்ஸ் நாங்கள் கொடுக்க முடியாது, நாங்கள் டேர்ம்ஸ் சொன்னோம். ரிலீஸ் ஆகலை படம். எல்லா இடத்துலையும் ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, வெள்ளிக்கிழமை ரிலீஸ், வியாழக்கிழமை வரைக்கும். அதை வந்து டிவியில் வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே எல்லா சேனல்லையும் அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸே ரோஹிணி தேட்டரில் ஓப்பன் பண்ணவில்லை. ரோஹிணி தேட்டரில் ஓப்பன் பண்ணலன்னா அது ஒரு பெரிய வீக்னஸ்ங்கிறத மக்கள் மத்தியில் அன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ரோஹிணி தேட்டரில் லியோ படம் ஓப்பன் பண்ணல, லியோ படம் போடலை, அது ஏன் அதனால எனக்கே புரியல. ஏன்னா அப்போ ஒரு தேட்டரில் போடலன்னா அதனால என்ன பாதிப்புங்கிறது எனக்கே தெரியல. அது போட்டாங்க பாருங்க, அப்புறம் தான் காரணம் இல்லைங்க, உங்கள் தேட்டர் கலெக்ஷன் வச்சுதாங்க அவங்க சேட்டலைட் விற்கிறாங்க, ஓடிடிக்கு விற்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாது, உங்களோட வரிய உங்கள் மதிப்பு தெரியாதுங்க. உங்கள் இதை வச்சா எல்லாம் ஜட்ஜ் பண்ணுறாங்க. படம் சக்ஸஸ் இல்லையானே ஜட்ஜ் பண்ணுறது ரோஹிணி தேட்டர் கலெக்ஷன் வச்சு தான். அன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த படம் டிவியில் எல்லாம் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஐயோ படம் ஓப்பன் பண்ணல, போடல, அவங்க அக்ரிமெண்ட். இது ஒரு பெரிய செய்தியானது எனக்கே தெரியல. அதுக்கு பிறகு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் விஜய் கூட்டு கேட்டிருக்காரு, என்னையா நீ அங்கே படம் போட கலாட் பண்ணுறீங்க, அசிங்கப்படுத்துறீங்களா என்னைய அப்படின்னு சொன்னவரும் இறங்கி வந்து போட்டாங்க. இதெல்லாம் மறக்க முடியாத மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் தான். ஓகே சரி சார். அப்போ அந்த டைமில் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி சார் படங்களும் சரி, விஜய் சார் படங்களும் சரி, ஸோ இந்த மாதிரியான பெரிய ஸ்டார்ஸ் படம் தாண்டி ஒரு படம் வந்து இவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் அந்த படம் பெரிய லாபம் சம்பாரிச்சு கொடுத்தது எங்களுக்கு அப்படின்னு என்ன படம் சார் சொல்லுவீங்க? சார் எங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்துன்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து பெர்சன்டேஜில் போடுறோம், கலெக்ஷன் பெர்சன்டேஜ் தானே. எங்களுக்கு பெரிய படம்னா 60 கொடுப்போம், சின்ன படம் 50 கொடுப்போம். சேதுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி கலை, சின்ன படம். இந்த டைரக்டர் பாலா வந்து பேர் சொல்லக்கூடாது சொல்கிறேன். அந்த படத்தை ஓப்பன் வந்து உட்கார்ந்துருப்பாரு படிக்கட்டில். படம் நல்ல படம் சார், செகண்ட் வீக் மட்டும் நீங்கள் ஓட்டி கொடுத்துருங்க சார், இந்த படம் எங்கேயோ போகும்பார். அதே மாதிரி செகண்ட் வீக் தான் பிக்கப் ஆச்சு, ரோஹினில் தான் பிக்கப் ஆச்சு. ரோஹினில் பிக்கப் ஆனபோது மற்ற தேட்டர்லாம் பிக்கப் ஆச்சுது. அதுமாதிரி மெமரபிள் மூமெண்ட்ஸ் இருக்குது அந்த படம். அவ்வளோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் பண்ணிச்சு. அது இன்னொன்று சொல்லணும், இந்த தேட்டர் கட்டும்போது எனக்கு இடம் விற்றவர் சார் எல்லாரும் சொன்னால் கவலைப்படாங்க. இந்த இடம் வந்து தேட்டருக்கு ஒரு ராசியான இடம். 3 தடவை டூரிங் தேட்டர் நடந்திருக்கு. கூட்டம் அள்ளி எடுங்க, அது எதுனாலும் தெரியல. நீ தைரியமா கேட்டுங்கன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு. இந்த இடத்த உங்களுக்கு கொடுத்தவர் தான். தினம் வந்து உட்காந்து தைரியமா இருக்கீங்க சார், எவ்வளவு சொன்னாலும் கவலைப்படாங்க சார், எவ்வளவு சொன்னாலும் கவலைப்படாங்க சார், தேட்டர் பாருங்க. அது மாதிரி தான் அவர் சொன்ன வாய் தான். நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய படங்கள் கலெக்ஷன் நாங்கள் நினைச்சதுல அது என்ன ரிமைன் பண்ண நிறைய படம் நிறைய கலெக்ட் பண்ணிக்க. நாங்கள் எந்த படமும் எதிர்பார்த்து போடுறதே இல்லை. இந்த படம் நல்லா கலெக்ட் பண்ண யாருக்கு சின்ன படங்களுக்கு ரொம்ப நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை நாங்கள் வாடகை கடைலாம் கேட்க மாட்டோம் யார்ட்டையும். சில டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சார் நான் வாடகை கூட கொடுத்தேன் படம் நான் போட்டு கொடுக்குறேன், பெர்சன்டேஜில் வாங்கிக்க, நீ நஷ்டப்படக்கூடாது, நான் நஷ்டப்படக்கூடாது. நீ எனக்கு வாடகை கொடுத்துட்டு நீ போகும்போது அழுதுட்டு போகக்கூடாது, வாடகை கூட கவர் ஆகலையேன்னு. அது எனக்கு நான் விரும்பலைப்பா, போடுங்கம்மா. 10 படம் 12 படம் இனிமேல் நம்ம தேட்டரில் ஓடுனா எல்லா சின்ன படத்தையும் போட்டு கொடுப்போம். என்ன ப்ரொடியூசர்லாம் கற்றுவாங்க, தேட்டருக்காரங்களாம் சின்ன படத்துக்கு டேட் கொடுக்குறது இல்லை, ஓட மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி நம்ம 6 தேட்டருக்கனால ஒரு படம் ஓடாட்டா கூட இன்னொரு படம் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். 12, 13 படம் 14 படம் ஓடும். ஒரு ஷோ 2 ஷோ போட்டு நல்ல பெரிய படங்கள் இருந்தால் அந்த 4 ஷோ ஓடிட்டு இருக்கோம். ஸோ சின்ன படத்துக்குலாம் ரொம்ப நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். செலிபிரிட்டிஸ் வந்தால் நான்லாம் போய் ரிசீவ் பண்ணவே மாட்டேன், எனக்கு இந்த பழக்கமே கிடையாது. அவங்க நான் சொல்லலாம்,
அவங்க சூப்பர் ஸ்டார், நாங்கள் சூப்பர் தியேட்டர். அவன் செலிப்ரிட்டி, நானும் செலிப்ரிட்டி. இது வரைக்கும் இந்த செலிப்ரேஷனுக்கு நான் இது வரைக்கும் தியேட்டருக்குள்ளே வந்ததே கிடையாது. எப்படி உள்ள நடக்குன்னு பார்த்ததும் கிடையாது. ஓப்பனிங் ஷோலாம் வரவே மாட்டேன். தனுஷ் வர இருப்பேன். தொட்டும் சந்தோஷம் படம் பார்க்க சொல்லுங்க, அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலே நம்பி வாங்க அதெல்லாம் இந்த புக்கை கொடுக்கறது, ஷால் போட்டு பழக்கமே எங்கிட்ட கிடையாது. நம்ம தொழில். அவர் டெக்னீஷியன், அவர் வந்து சம்பாதிக்கிறார், நான் தேட்டர் சம்பாதிக்கிறது. இதில் என்ன அவருக்கு தனியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல எங்களுக்கு அது ஒரு திமிரா அல்லது இதான் தன்னம்பிக்கைன்னு தெரியல. அவங்களாம் போய் வாங்க வாங்க வாங்கன்னு அண்ணன் வாசல் நிறைய பழக்கம் எங்களுக்கு கிடையாது. தொழிலாக நாங்கள் தொழில் நடத்துகிறோம், அது நல்லா நடத்துகிறோம், அவ்வளோதான். ஆடியன்ஸுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம். சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சார். ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்க முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இங்கே வந்து படம் பார்க்கணுன்னு தான் விரும்புகிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளெல்லாம் நான் போய் பார்த்ததில்ல இந்த செலிப்ரேஷன்லாம். ஆனால் இங்கே உள்ளே வந்து அதை என்ஜாய் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வீடியோவாக வந்துடுது, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம என்ன நினைச்சோமா சாதிச்சிட்டோம் இல்லையா. ஓகே, சினிமாங்கிறது ஒரு கிரேஸ். சினிமான மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுங்கிறது அது சந்தோஷம் தானே. நம்ம பெற்று வளர்த்த குழந்தை, அது சந்தோஷம் எப்படி இல்லாமல் இருக்கும். அந்த கூட்டத்துக்குள்ள வந்து நின்று நான் வந்து உள்ள வர்றதில்லை. அந்த ஓப்பனிங் ஷோலாம் அந்த இடிச்சுக்கிட்டு அந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு நாங்கள் போட்ட ஃபர்ஸ்ட்டும் இந்த வாரிசும் துணி ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப பிரச்சனை. நம்ம வந்து இந்த கூட நிற்போம், மாளுங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அன்னைக்கு தான் பிரச்சனை. வெளியே லாரியில் ஏறி இறந்து போயிட்டான். வெளியே லாரியில் ஏறி டான்ஸ் ஆடிருக்கேன். 2 படம் ஒன்றா ரிலீஸ் பண்ணால் என்ன பிரச்சனை அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து இடிச்சுக்கிட்டு பசங்க வருவாங்க. என் பசங்க அவங்களுக்கு அந்த ஏஜுக்கு சரியாக போயிடும். நான் வந்து அந்த காலத்துலேருந்து சினிமா தான் கிரேஸ் தான். நான் தியேட்டர் அசோசியேஷனில் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கேன். நிறைய பிரச்சனை வரும். இப்போ கூட நாங்கள் வந்து தியேட்டருக்காரங்க பக்கம் போகிற சினிமா நடிகர்லாம் அவங்கெல்லாம் பெரிய கிரேஸ். அவங்க அதெல்லாம் எனக்கு என் தொழில், என் சங்கம், ஏன் மெம்பர் நல்லா இருக்கணும், அதுக்கு எந்த லெவலுக்கு போய் ஃபைட் பண்ணுவோம். அதில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. அதே மாதிரி தேட்டர்லேயும் அப்படி தான். வாங்க படம் பாருங்க, சந்தோஷம். அதுக்காக உங்களுக்கு தனியாக எனக்கு ஆடியன்ஸ் தான். எனக்கு ஆடியன்ஸ் தான் காட், நாட் த ஆர்டிஸ்ட். ஓகே, நீங்கள் வருவீங்க போயிடுவீங்க. அவங்க அப்படி இல்லை, நிரந்தரம். அதான் ரோஹினி தேட்டருக்கு வரணுங்கிறது அவங்க ஆசைப்பட்டு அதுதான். சார், இப்போ நீங்கள் சினிமாவில் நிறைய டெக்னாலஜிஸ்லாம் மாற நீங்கள்லாம் எப்படி சார் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிட்டீங்க? ஏன்னா அப்போலேருந்து இப்போ நிறைய விஷுவலாகவும் சரி, சவுண்டு. அப்போ வந்து மானோ ப்ரொஜெக்ட் இருந்துச்சு, அப்புறம் வந்து ஈஸி சினிமா வந்துச்சு, அப்புறம் 2K வந்துச்சு, இப்போ 4K வந்துச்சு, இப்போ லேசர் ப்ரொஜெக்ட், லேசர் வரைக்கும் போட்டாச்சு. அதுதான் பெரிய கஷ்டம். அப்கிரேட் பண்ண செலவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. கஷ்டம்தான். இதனால பண்ணலன்னா ஆடியன்ஸ் வரமாட்டேங்க. இப்போ பாருங்க, பசங்கள்லாம் வந்து எப்பிக் போடணுங்கிறாங்க. இந்த எப்பிக்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எல்லாம் சைஸ்லாம் பெருசு பண்ணணும். நான் வேண்டாங்கிறேன். அவங்க வந்து அது போட்டே ஆகணும் நிற்கிறாங்க. அதுக்காக இப்போ ரினோவேட் பண்ணாமல் இருக்கும். ஓகே, எப்பிக் போடணும், ஒரு தேட்டரில் எப்பிக் போடணும், ஒரு தேட்டரில் LED ஸ்க்ரீன் போடணும், ஒன்று டால்ஃபி பண்ணணும், இப்படி பெரிய எஸ்டிமேட் போட்டு வச்சுட்டு நிற்கிறாங்க. எதுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா வேண்டாமா? இதே நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்லைப்பா நீங்கள் சொல்ல கண்டிப்பாக பண்ணணுன்னு இருக்காங்க, அதான் பண்ணலாமா வேண்டாம் டிஸ்கஷனில் போயிட்டுருக்கோம். ஆமாம் சார். அவங்களுக்கும் உங்களை பார்த்து இந்த தேட்டர் பிஸ்னஸில் பெரிய ஆர்வம் வந்துச்சுல்ல சார்? ஏன்னா உங்கள் சன்னோட இன்டர்வியூஸ்லாம் நிறைய இருக்குல்ல யூடியூப்பில் பார்க்கும்போது. சினிமாங்கிறதே ஒரு கிரேஸ் தான் சார். அதாவது அவங்க வந்து சினிமா தேட்டரில் கிரேஸை தவிர அவங்களும் என்ன மாதிரி தான் சினிமா ஆர்டிஸ்ட் பின்னாடி போய் நிற்கிறது அதெல்லாம் அவங்ககிட்ட அந்த யாருமே அந்த ரொம்ப கடைசி பையன் மட்டும் விஜய் ஃபேன். அதனால தான் விஜய் கட்சியில் எலெக்ஷன் நிற்கிறார். ஓகே, மற்றபடி அவங்களும் ரொம்ப டீசெண்டாக அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த எங்கேஜ் இல்லையா, அதனால அவங்க வந்து அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணி மற்ற தொழில் தான் பார்த்துருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒன்று தேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணால் போதும், படம் போட்டால் போதும். படம் நல்லா இருந்தால் ஆடியன்ஸ் வருவோம். வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் தொழிலுக்கு ஒன்றுமே இல்லை, அதில் கஷ்டமே கிடையாது நடத்துறது. கலாட்டா வராமல் பார்த்துக்கணும், அந்த கணக்கரையாக பார்க்கணும். மற்றபடி டெய்லி நம்ம வந்து உட்கார்ந்து தான் வேலை செய்யணும்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்களும் நல்லா பார்த்துக்குறாங்க, நல்லா 2 பேரும் நல்லா பார்த்துக்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, எப்பிக் பண்ணணும், LED ஸ்க்ரீன் போடணும், இது டால்ஃபி ஒன்று பண்ணணும், இன்னும் அதுக்கப்புறம் இன்னொரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதை பண்ணணும்பாங்க. நான் தான் முட்டுக்கிட்ட போட்டுட்ருக்கேன், பண்ணணுமா வேண்டாமான்னு. ஆனால் அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ். இப்போ ப்ராடேன்னு கோயம்புத்தூர்ல பண்ணிருக்காங்க, நல்லா அதுக்கு வந்து 450 ரூபா ரேட் கொடுக்குறாங்க. இதோட அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 450 ரூபாய் டிக்கெட் வச்சாச்சுன்னா ரெகுலராக ஆடியன்ஸ் குறைஞ்சிருவாங்கப்பா. முதல்ல 2 நாளைக்கு நான் வருவாங்க தவிர இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஓகே சார், ஓகே. இந்த ஓடிடி நிறைய வந்துருச்சுல சார், நீங்க எல்லாரும் அக்சஸ் பண்றாங்க. ஸோ அது தேட்டரை பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பாதிக்குது சார். அதாவது இப்போ வந்து 4 வீக்ஸ்ல உடனே கொடுத்துட்டு இருந்தாங்க, நாங்கள் பிரச்சனை பண்ணி 4 வீக்ஸ் ஆகணும். 4 வீக்ஸில் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆடியன்ஸ் நின்றுறாங்க. அதான் 4 வாரத்தில் உங்களுக்கு வந்து இது வந்து 150 ரூபா டிக்கெட், 190 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கணும். வந்தாங்கன்னா ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா ஸ்டாலில் வந்து வாங்க முடியாது.
அவங்க ஒய்ஃப் வந்து பாப்கார்ன் நான் பாப்கார்ன் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் 1000 ரூபாய் ஆயிடுது. அது வந்து ஒரு பெரிய காஸ்ட் தானே. ஓடிடினா உங்களுக்கு ரொம்ப சீப் ஆகிடும் இல்லையா. அதனால வந்து நாங்கள் என்ன சொல்ல, தியேட்டர் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 4 வீக்ஸ் 8 வீக்ஸ் ஆக்கியிருக்கோம். போன மாதம் தான் இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலே எந்த படம் இருந்தாலும் 8 வீக்ஸ் கழிச்சு தான் ஓடிடி கொடுக்கும். 8 வீக்ஸ் கொடுத்தாச்சுன்னா எங்களுடைய ஃபுட்பால் கூடும். ஃபுல்லாக வர வேண்டாம்னு சொல்ல 8 வீக்ஸ் கழிச்சு நாங்கள் கேட்டிருக்கோம். ஓகே ஓகே சார். இப்போ உங்களுக்கு என்ன சார் ஆசை? ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு இந்த தேட்டரை கட்டியிருக்கீங்க, செலிப்ரேஷனோட மக்கள் வரணும் போகணும் அப்படின்ட்டு. அந்த செலிப்ரேஷன்றது நடக்குது. இன்னொன்று இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நடக்கும்போது எல்லாரும் பேண்ட்லாம் வச்சுக்கிட்டு அந்த செலிப்ரேஷனில் என்ஜாய் பசங்களுடைய இது அவங்க தான் என்னென்ன புதுசாக என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று புதுசு பண்ணி ஆடியன்ஸ் அப்படி ஃபுல்ல கொண்டு வந்துடுறாங்க. நிறைய அதுக்கு தான் அந்த அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் அங்கே வர்றதுக்கூடிய காரணமே. இப்போ ஒரு மாலில் போயிடுச்சுன்னா நீங்கள் எப்படிலாம் எல்லாம் கண்ணில் கட்டிட்டு அங்கே போய் கப் சிப்பு உட்காந்து படம் பார்க்கணும். நம்மகிட்ட அப்படி இல்லை. சிலடிக்கலாம், சிரிக்கலாம், பக்கத்தில் கூட சந்தோஷமாக விளையாடலாம். அதுக்காக தான் அதை விரும்பி வராங்க. படமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. அதை போய் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக அவங்க சீட்டை கிளிக்கிறான்னு அதை அலோவ் பண்ண முடியாது. புரியுது. ஆனால் அப்படியும் நடந்தது இல்லை சார். இது வாரிசு துணிவு நடக்கும்போது வாரிசு துணிவில் இல்லை, அந்த ஒரு படம் ட்ரெய்லர் போட்டோம். விஜய் படம் தான். லியோவா சார்? லியோ தான் நினைக்கிறேன். ஓகே. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 600 ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல திடீர்னு 2000 பேர் உள்ள போயிட்டான். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டான். சீட்டில் ஏறி ஒதிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் லாஸ் எங்களுக்கு. அவ்வளோ சீட்டும் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறீங்க? ஸோ என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்றது மனசு வேதனை தான், என்ன பண்ணுறது, சமாளிச்சு தான் ஆகணும். புரியுது. நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், பாதி வந்துடும், பாதி தரமாட்டான். எப்பவுமே இன்சூரன்ஸ் கிளைமில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் அவன் ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கவே பார்ப்பான். இப்போ எங்களுக்கு உள்ள இந்த 2014 ஃப்ளட் வரும்போது தண்ணி வந்துருச்சு உள்ள. அந்த கிளைம் இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடந்ததுக்கு தரமாட்டேங்கிறான். ஓடும்போது அழகாக பேசுவாங்க, சார் நாங்கள் இருக்கிறோம் சார், உடனே வாங்கி கொடுத்துருவோம் சார்மா. நீங்கள் கிளைமுக்கு போயாச்சுன்னா எப்படி தட்டி கழிக்கணும் தட்டி கழிக்க பார்ப்பாங்க. அந்த இதுக்கு உடனே எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த சீட்டு உடனே அது டிவி எல்லாத்தையும் பெருசாக ஃப்ளாஷ் ஆகி போச்சு இல்லையா. ஸோ அதை அவனால் ரிஜெக்ட் பண்ண முடியல, கொடுத்துட்டாங்க. ஓகே சார். இப்போ உங்களுக்கு என்ன சார், ஏன்னா உங்க பசங்களோட கனவுன்றது இந்த மாதிரி எபிக் இது பண்ணணும், பசங்க கனவு இப்போ நிறைவேற்றுவோம் பார்க்க எபிக் பண்ணுங்கிறாங்க. நான் சொன்னேன் இதில் வேண்டாம், இன்னொரு இடத்துல போடுவோம், இது வேணா இல்லை, இப்போ இதில் தான் இதுதான் இங்கே தான் போடணுங்கிறாங்க. எபிக் மட்டும் இல்லை, எபிக் ஒன்று, எல்இடி ஸ்க்ரீன் ஒன்று, இது டால்ஃபி ஒன்று போடணுங்கிறாங்க. சூப்பர். பார்ப்போம் ஆண்டு என்ன நினச்சுன்னா அது நடக்கும். சார் எவ்வளோ திருப்திகரமாக இருக்கீங்க சார்? 91 ஆரம்பிச்சு இப்போ 2026 சார். கஷ்டங்கள் பிரச்சனை எனக்கு நிறைய சார், நிறைய நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய வந்திருக்கு, தேட்டரில் நிறைய பிரச்சனைகள் அடியெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டா, லைஃப் ஈஸியாக எடுத்துகிட்டு இப்போ எனக்கு வந்து 74 வயசு ஆகிப்போச்சு. நான் இன்னும் ஹாப்பியாக இருக்க காரணம் என்னன்னு எல்லாம் என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நடக்க முடியல அப்படின்னு எனக்கு நடக்க முடியாட்டா நான் வந்துடுவேன். நடக்க முடியாது வீட்டில் இருந்துடும், டிப்ரெஸ் ஆகிடும். ஐ ஆம் வெரி ஹாப்பி வித் மை லைஃப். 3 children ப்ளஸ் வித் மை 3 children. அதனால் எனக்கு வந்து இன்னும் 3 பேர் நல்லா, அவங்க 3 பேர் ஒற்றுமையாக இருக்காங்க. அதுதான் என்னுடைய பிளெஸிங்ஸ். அதுதான். சூப்பர் சார். அவங்களுக்கு சண்டை போட்டுட்டு தான் நம்ம லைஃப் இதாகிடும் இல்லையா. ரைட் சார். ஸோ ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. ஏன்னா இப்போ ரோகிணி தேட்டர்ன்றது முன்னாடி சொன்ன மாதிரி கோயம்பேடுடைய ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. எல்லாரும் சினிமா பார்க்கணுன்னு இங்கே வராங்க. அது எப்படி அந்த இடத்துக்கு எவால்வ் ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் வந்தோம் சார். ஸோ நிறைய புது தகவல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நன்றி சார். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.